வணக்கம் சார். லோ பட்ஜெட் யுவராஜ் பைக்ஸில் பாருங்கள், இன்றைக்கி அருமையாக பார்த்தீங்கன்னா R15 வெர்ஷன் 3 ABS மாடல் 2020 டிசம்பர் லாஸ்ட்டு. வண்டி சிங்கிள் ஓனரு. வண்டி பார்க்குறதே ஷோரூம் பீஸே இருக்கும். வண்டி பக்கா கண்டிஷனு. தம்பிக்கு தான் டெலிவரி கொடுக்குறோம். எவ்வளோ பேருக்கு நான் டெலிவரி கொடுத்துருக்கேன். ஆனால் இந்த தம்பி இது மாதிரி சரித்திரம். காரணம் என்னென்னா, தம்பிக்கு ஃபஸ்ட்டு விஷயம் 21 வயசு கம்ப்ளீட் ஆகலை. நம்ம கடையில் ஃபைனான்ஸ் பண்ணால் 21 வயசு கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ப்ளஸ் சிவில் நல்லா இருக்கணும். ஏன்னா ஹை பட்ஜெட் இது. இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி சிவில் இல்லை. அப்புறம் ஒரு ஐடி கொடுத்தாரு, அதுலேயும் சிவில் இல்லை. இப்படி ஒரு 5 இதை கொடுத்தாரு, 5 இதுவுமே இல்லை. ஆனால் தம்பி பாரு, இப்போ கூட பாவம் ரொம்ப சோகமாகறாரு. வண்டி கிடச்சிச்சு, அந்த சந்தோஷம் கூட இல்லை. காரணம் மத்தியானத்தில் சாப்பிடல, வண்டி எடுத்தே தீருவேன்னு சொல்லிட்டு. ஏன்னா 4-5 அட்டம்ப்ட்டு ஃபெயிலியரு. ஆனால் தம்பி ஒரே வார்த்தை சொன்னேன், நம்ம யுவராஜ் பைக்ஸில் பொறுத்த வரைக்கும் வண்டி வாங்கணும்னு நினச்சா போதும்பா, என்ன மட்டும் இருந்தால் 100% வண்டி கொடுப்போம் அப்படின்னு சொன்னதுனால, அப்படின்னு தான் சொன்னதுனால இல்லை, சொல்லிகிட்டு இருக்கோம். அதை இன்றைக்கி என்ன சொல்கிறது, ரெக்கார்டு உடையிறாடு ஆயிடுச்சு. ஏன்னா இவருதும் சரியில்லை, இவங்க அப்பாவது கொடுத்தா அவங்களுக்கும் சிவில் இல்லை, அம்மாவதும் சிவில் இல்லை. கடைசியாக ஒரு வழியாக அக்காவது கொடுத்து ஓகே பண்ணி வண்டி கொடுத்துருக்குறோம். அப்படி தான் சொல்லிட்டு சிவில் ஓகே பண்ணிட்டு வந்தால் லாஸ்ட்டில் பார்த்தோன்னா டவுன் பேமெண்ட்டு குறையுது. எவ்வளோ குறைஞ்சிது? 15,000. இப்போ என்ன பண்ணுறது, மறுபடியும் தம்பி டவுன் ஆகிட்டார். ஆனால் கடைசியில் பரவாயில்ல, காசாப்பா நம்ம முக்கியம், நீதாம்மா முக்கியம் அப்படின்னு சொல்லி அந்த 15,000 டவுன் பண்ணி போய் நாளைக்கு கூட அனுப்பி பொறுமைன்னு சொல்லிட்டு வண்டியை டெலிவரி கொடுக்குறோம். இப்போ இவ்வளோ தூரம் பேசிட்டோம், வண்டி எவ்வளோ சொல்கிறான்னு கேட்குறீங்க. புரியுது உங்கள் மைண்ட் வைஸு. சார் 2020 லாஸ்ட்டு 1:35 கொடுத்துருக்குறோம். சில பேர் சொல்லுவீங்க ரேட்டு ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு விஷயம், ரேட்டுன்றது எப்படி நமக்கு டிசைட் ஆகுதுன்னா வண்டியோட கண்டிஷன் குவாலிட்டியை பொறுத்து தான். ஏன்னா வர்றவங்க விவரம் தெரியாதவங்க கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வீடியோ பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் போடுறீங்க. ஏன்னா நம்ம ஐசிசி வண்டியை வாங்குறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், என்னை விட அனுபவம் உள்ள ஆளாக தான் வருவாங்க. ஏன்னா எடுத்த உடனே நேராக வண்டி பார்த்துட்டு வாங்க வந்துட மாட்டாங்க. பல கடையில் ஏறி விசாரித்து, ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, அதை பார்த்து தான் அவங்க வண்டி வாங்கணுன்ற எய்மே அவங்களுக்கு வந்திருக்கும். அப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்கியிருப்பாங்க, அந்த வண்டி ரேட்டை விசாரிச்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு குவாலிட்டியில். இப்போ கூட இவங்க கூட பார்த்தீங்கன்னா இவங்க ஃப்ரெண்டும் ஒரு வண்டி வாங்கியிருக்காங்க. கேட்டாங்க, சார் அந்த 2018 1,05,000 2018 1,05,000 இவங்க ஃப்ரெண்டு வாங்கியிருக்காங்க. அதில் நான் ஏபிஎஸ் வரும், ப்ளஸ் வீலில் ப்ளூ பெயிண்ட் வராது. லேட்டஸ்ட் ஸ்டிக்கர் இது, அது ஓல்டு ஸ்டிக்கர் அப்படின்னு கேட்டு இப்படி எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், எல்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தான் நம்ம கடைக்கு வருவாங்க. நம்ம ரேட்டு சொல்கிறோன்னா குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அந்த ரேட் இருக்கும், இல்லாட்டி நானே அந்த ரேட்டு கொடுக்க மாட்டேன். இவங்களுக்கு கொடுத்த ரேட்டு 1,35,000. வண்டி செம்ம குவாலிட்டி, நீங்களே பாருங்கள். 2 டயருமே இவருக்கு எத்தனை எந்த வேலையுமே கிடையாது. ஓடிக்கிற கிலோமீட்டர்னு பார்த்தோன்னா 35,000 கிலோமீட்ரு. வண்டி பக்கா கண்டிஷனில் கொடுத்துருக்குறோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவர் டவுன் பேமெண்ட்டாக கட்டிக்கிறது எங்ககிட்ட 35 ரூபா கட்டியிருக்காரு. மீதி ஃபைனான்ஸு இதில் 15,000 கம்மியாக இருக்குது, போய் அனுப்புப்பான்னு கொடுத்துருக்குறோம். இது வேறு எந்த அளவுக்கு உண்மைன்றதை தம்பிக்கிட்டே. தம்பி வணக்கம்மா. தம்பி பாருங்களா, ஹாப்பியாக ஒரு வேலை ஜெயிச்சிட்டோமா? ஜெயிச்சது. இப்போ தைரியம் பேச, வண்டி உண்டாயிடுச்சு, பேசு. ஹாப்பி தானா? 2-3 கடையில் கேட்டோம். சத்தமா 2-3 கடையில் கேட்டதில் ரேட் அதிகமாக சொன்னாங்க. அதுவும் தான் இவ்வளோ காசு கட்டணும், அதிகமாக கட்டணும். ஃபைனான்ஸ் பண்ணி தரேன்னு சொன்னாங்களா? ஃபைனான்ஸ் பண்ணி தந்தாங்க. அதிக ரேட்டு, அதிக முன்பணம் அதிகமாக கட்டுறேன்னாங்க. ஓகே. இப்போ இங்கே வந்ததுனால இவ்வளோ கம்மியாக உங்களுக்கு கட்ட முடிஞ்சிச்சு. நீங்கள் 15,000 கம்மியாக இருந்தாலும் நாளைக்கு அனுப்புப்பான்னு சொன்னீங்க. ஓகே, நமக்கு நீங்கள் தானே முக்கியம், காசு முக்கியம். எடுத்து மாமா இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். அவர் மாமா, அவர் சத்தியமாக இப்படி ஒரு மாமா இவர் தம்பி கிடச்சது ஒரு இல்லை. ஏன்னா வண்டி எடுக்கணும்னு வந்ததே அவருக்கு தான். அவரோட முன்பணத்தில் தான் இன்றைக்கி வண்டியை எடுத்திருக்காரு. அவருக்கு வண்டி செட் ஆகலை. ஏன்னா அவர் கேட்டது NS 160. ஆனால் அவருக்கு வாக்கு கொடுத்துருக்குறேன். 2 நாளில் அவர் கேட்ட வண்டியில் அரேஞ்ச் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறேன். அவரோட முன்பணத்தை தான் இவர் கொடுத்துருக்காரு. ஒரு இந்த காலத்தில் இப்படி ஒரு மாமா கிடைத்து ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அவரோட கருத்து எனக்கு. தம்பி வணக்கம்மா. வணக்கம். மச்சானுக்கு வாங்கி கொடுத்துட்டேன். வாங்கி கொடுத்துருண்ணா. எப்படி நல்லா எப்படி பார்த்த கடையில் நம்ம கடை எப்படி அருமையாக இருக்குண்ணா. பைக்குங்கெல்லாம் ஓகேப்பா, குவாலிட்டியாக இருக்குது. ஓகே. இன்ஜின் கண்டிஷன் நல்லா இருக்குண்ணா. ஓகேப்பா. ரெக்கமெண்டேஷன் நல்லா இருக்குண்ணா. ஓகேப்பா, தேங்க்யூ. எப்படி நம்ம வண்டி மட்டும் இல்லாமல் எங்கள் மெக்கானிக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது. ஓகே. மெக்கானிக்லாம் டக்குன்னு சொன்ன பண்ணி கொடுத்துறாங்களா? ஆமாண்ணா. ஓகே. முக்கியமாக அவன் பண்ணி கொடுக்குறானா? பண்ணி கொடுக்குறான். ரைட்டு, ஓகே. அதுதான் குரங்கு எங்ககிட்ட இருக்குதுலே. ரைட்டு, ஓகே. அதெல்லாம் வேலைக்காரன். சரிங்க. சரி நம்பர். ஓகே சார், நம்ம லோ பட்ஜெட் யுவராஜ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நாங்கள் டெய்லி வீடியோ போடுவோம், அது உங்களுக்கு ரீச் ஆகும். இப்போ கொஞ்ச நாள் அவைலபிள் வீடியோ போட முடியல. காரணம் என்னென்னா நம்ம நீங்கள் எனக்கு கொடுக்குற ஆதரவு வீடியோ போடுற அளவு கூட இல்லை. ஏன்னா டக்குன்னு நம்ம ஃபேன்ஸ் வாங்கியிருக்கீங்க நீங்கள். ஸோ இருந்தாலும் நாளைக்கு வீடியோ போடுறோம். நமக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங்கில்
கேடிஎம் RC 125 வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூக் 125 BS4 2019 மாடல் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பல்சர் RS 2019 BS4 RC 200 வந்திருக்கு. நாளைக்கு வீடியோ போடுவோம். நன்றி, வணக்கம்.